மரியாதை செந்தில் அவர்களே, முதலில் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு என்றுதான் இப்போது அத்தனை பத்திரிகை எழுதுகிறோம். இது நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புக்கு நான் சொல்லுகிற, எங்கள் கட்சி சொல்லுகிற தீர்வு, சொல்லுங்க. மரியாதைக்குரிய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த துரைமுருகன் அவர்கள் இருந்தபோது ஏரி கம்மாய்கள் அத்தனையும் பொதுப்பணித்துறை அமைச்சகத்தின் கீழ் வரும் என்று உத்தரவு போட்டார். அந்த உத்தரவு என்பது நான் வாழ்கிற சாதாரண கிராமத்தில் கூட கம்மாயை ஏரியை தூர்வாருகிற பொறுப்பு சாதாரண விவசாயிகள் இருந்தது. விவசாயி மண்வெட்டியை எடுத்து கடப்பாறை எடுத்து ஏரியை தூர்வாரினார். ஆனால் இப்போது அந்த விவசாயி உள்ளே இறங்க முடியாது, பொது சொத்தை சேதப்படுத்துகிறார் என்று கைது செய்வார்கள். அதனால் சொந்த விவசாயி தன்னுடைய கண்மாயை ஏரியை தூர் செய்ய முடியாமல் சட்டங்கள் போட்டார்கள். நாங்கள் தான் தூர்வாருவோம் என்று அதில் கொள்ளையடிப்பதற்காக டெண்டர் போடுகிறோம் என்று சொல்லி அரசே இதை செய்யும் என்று சொல்லி பல கிராமங்களில் பல ஊர்களில் ஏரி கம்மாயை தூர்வாராமல் வைத்த விளைவு 10 அடி இருந்த கம்மாய் 2 அடிக்கு வந்தது. கருவேல மரங்களை நாட்டு கருவேல மரங்களை கம்மாய்க்குள்ளே நட்டு வைத்தார்கள். உள்ளே இருக்க வேண்டிய தண்ணி வெளியே வந்தது. இந்த திட்டம் தான். மழை வந்திருக்கு, எங்கு பார்த்தாலும் அடுப்பு இருக்கு. என்ன செய்வாங்க ஒரு அரசாங்கம்? நானும் 15 வருஷம் வீடு மினிஸ்டராக இருக்கேன். என்ன செய்வோம்னு கேட்டா, முதல்ல பருவமழை துவங்குறதுக்கு முன்னால அந்த வானிலை ரமணன் அந்த குரூப்பை கூப்பிட்டு